ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம 2வது அத்தியாயம் தொடங்கியிருக்காங்க. அதுல 2வது அத்தியாயம் 3, 4வது ஸ்லோகங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம். 2வது அத்தியாயம் எப்படி தொடங்குகிறது அப்படின்னா, முதல் அத்தியாயம் நம்ம பார்த்தோம் எப்படி பார்வையிடுகிறார்கள் அப்படின்னு, ஒவ்வொருவருடைய பார்வையும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம், யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு. அதுலதான் முதல், அதாவது முக்கியமான அம்சமே, இந்த பகவத்கீதை தொடங்குவதற்கான முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா அர்ஜுனனுடைய கலக்கம். அதை பார்த்தோம். அது முடிந்து அதோட இறுதியில் என்ன செய்து விடுகிறான், அதுலதான் பீக் அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய கலக்கம் என்ன, நான் போரிட மாட்டேன் அப்படின்னு காண்டீபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அவன் அவ்வளவு கலக்கமாக, கண்களில் நீரோடு, தொண்டை அடைத்து துக்கமாக உட்கார்ந்து விடுகிறான். இப்போ நம்ம சில இடங்கள்ல பாக்குறோம், குழந்தைகள், நான் இப்ப எப்படி குழந்தைங்க பயப்படுறாங்களா பரீட்சைக்குன்னு எனக்கு தெரியல. முன்னாடி நான் படிக்கும் போது நானே கூட பயந்திருக்கேன். திடீர்னு நல்லா படிச்சிருப்போம், ஆனா படிக்காத மாதிரி ஒரு ஃபீலிங். பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தோன்றும் நம்மளுக்கு, ஒண்ணுமே தெரியாதது போல. அதுக்கு பலர் நம்ம அப்பா அம்மா எல்லாரும் நம்மளை தேத்தி, இல்ல நீ நல்லா படிச்சிருக்க, உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. ஆனா இப்ப எனக்கு தெரியல, அந்த காலத்துல எங்களை ப்ரெஷரும் பண்ணல பேரண்ட்ஸ். அதனால நமக்கே அந்த ப்ரெஷர் இருந்தது, நம்ம நல்லா தான் படிச்சிருக்கோமா, நம்ம படிக்கல, நம்ம பண்ணணுங்கிற, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுங்கிற ஃபீலிங் நமக்கு இருந்தது அப்படின்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரியல, இப்பயுமே குழந்தைகளை நம்ம ப்ரெஷர் பண்ணல அப்படின்னா அவங்க நம்மளோட எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிறது தான் என்னோட ஃபீலிங் இப்ப. அது போல முதல் நாள் நமக்கு ஒண்ணுமே தெரியல, நம்ம எப்படி எழுத போறோம், நமக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு ஒரு ஃபங்க் ஆகுற ஒரு நிலை கூட வரும் இல்லையா. அது போல அவன் அவ்வளவு பெரிய ஆள், அவனுக்கு அத்தனை திறமைகளும் இருக்கிறது, அவன் இதற்கு முன் போர் செய்யல, இதுதான் முதலில் அவன் போய் நிற்கிறான்னும் கிடையாது. அப்படியாக நின்றவன் நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்றான். எதனால், அதாவது சும்மா இப்ப நம்ம சொல்ற பரீட்சை பயம்லாம் எதனாலையும் கிடையாது. எதுவும் அது நம்மளுக்கே உள்ள ஒரு கான்பிடன்ஸ் போறது.
ம். நம்ம நல்லா தான் படிச்சிருக்கோமா? இல்ல மத்தவங்க நெறைய நல்லா படிக்கிறத பார்த்து நம்மளுக்கு பயம் வர்றது. அப்படின்னு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா இல்ல திடீர்னு நம்ம ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோம். அது ரொம்ப டஃப்பா இருந்தது. அது மாதிரி இருக்குமான்னு பல அந்த மாதிரி காரணங்கள். அதெல்லாம் பௌதீக காரணங்கள். ஆனால் அர்ஜுனனுடைய காரணம் என்னன்னா, அவன் தன் வணக்கத்திற்கு உரியவர்களை அ எதிர்த்து போரிட வேண்டும். அவர்கள் எதிர்த்துன்னா, இப்ப நம்ம வெறும ஒரு தர்க்கவாதம் மட்டும் இல்ல, கொல்ல வேண்டும். அவன் வந்து போர்க்களத்தில் அவர்களை பார்க்கிறான். அவர்கள் தெய்வமாக வணங்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள வந்து பார்க்கிறான். அதனால அவனுக்கு வந்து கலக்கம் ஏற்படுகிறது. அது எப்படி? அதைத்தான் கிருஷ்ணர் வந்து அது ஒரு பக்கம் நமக்கு நியாயமாகவா தோன்றினாலும், கிருஷ்ணர் அதைத்தான் புரிய வைக்கிறார். அது என்ன அப்படின்னு. அ எது அ அந்த கலக்கமானது உண்மையா? அது தேவையா? அது ஏன் வேண்டாம்? அப்படிங்கிறத தான் அவர் வந்து இங்க உணர வைக்கிறார். அதாவது இதை வந்து ஒரு பௌதீக இரக்கமாக சொல்கிறார். எங்க இரக்கம் வேண்டும், வேண்டாம் அப்படிங்கிற பாகுபாடு நமக்கு தெரிய வேண்டும். அ தே இப்போ சிலர் வந்து ரொம்ப அ இந்த இந்த பிச்சை எடுக்கிறவங்க நம்ம நெறைய பார்க்குறோம் இந்தியால. கோவில்களுக்கு முன்னாடி எல்லாம். சில பேர் வந்து ரொம்ப சின்சியரா அவங்களுக்கு வந்து பணம் பைசா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு போடுவாங்க. சில பேர் வந்து இந்த கொள்கையாக இருப்பார்கள். இந்த மாதிரியான பிச்சை போடக்கூடாது அப்படின்னு கொள்கையாகவே இருப்பாங்க. எவ்வளவுதான் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து இரக்கமற்ற தன்மை கிடையாது. ம். எது சரியான இடங்கள். இப்ப அவங்களையும் வந்து நீங்க சில இடங்கள்ல சரியான ம் இடம் என்று தெரிந்தால் நல்லா செலவு செய்வாங்க. அவங்களுக்கு குடுப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இந்த சிக்னல்ல வந்து பணம் கேட்கறது. அந்த அந்த மாதிரி நெறைய பார்க்குறோம். அதாவது தேவையில்லாத இடத்தில் இரக்கம் செய்துவிட்டால் அதுவும் பாவம் தான். அதுவும் தவறு தான். அதைத்தான் இங்கு கிருஷ்ணர் பாகுபடுத்தி காட்டுகிறார் அர்ஜுனனுக்கு. அதாவது தேவையில்லாத இடத்தில் கண்ணீர் வடிப்பது தவறு. இந்த உன்னுடைய கண்ணீர் உண்மையானதா? அப்படின்னு சொல்றார். எதற்கு உண்மையான இரக்கம் வேண்டும்? அப்படின்னா, நம்முடைய ஆத்மாவுக்கு நமக்கு ஆத்மாவின் மேல் நமக்கு வந்து உண்மையான இரக்கம் வரணுமாம். அப்படிதான் வந்து ஆச்சாரியார்கள் சொல்றாங்க. அப்படின்னா என்ன? நம்முடைய அ ஆத்மாக்கு இரக்கம் வரணும் அப்படின்னா, ஆத்மாவின் மேல் நமக்கு இரக்கம் வர வேண்டும். அதாவது ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னே உணராம, இருந்தால் கூட அத கண்டுக்காம, ம். அதாவது ஐ அம் நாட் த பாடி அண்ட் த சோல். நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படின்னு உணர்றோம். அப்படின்னா பெயரளவுல எழுதி ஒட்டிக்கிறதா? ம். இல்ல. அந்த ஆன்மாவுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ம். இப்ப நம்ம வீட்ல பெரியவங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சேவைன்னு இருக்கு. அதை செய்ய வேண்டும். குழந்தைகள்னு இருக்காங்கன்னா, அவர்களுக்குன்னு சில காரியங்கள் நாம் செய்தாக வேண்டும். அதை செய்வது. அதுபோல நமக்குள்ளேயே ஒரு ஆன்மா உட்கார்ந்திருக்கிறானே, நம்ம வந்து சில இடத்துல நெறைய கேள்விப்படுறோம். மீ டைம் அப்படின்னு. நமக்காக நம்முடைய திறமைகளை மேம்படுத்துறதுக்காக போய் அந்த அந்த காரியங்கள் செய்யணும். உனக்கு டான்ஸ் பிடிக்குமா? டான்ஸ் பண்ணு. அந்த மாரிலாம் நெறைய பார்க்குறோம். அப்ப இந்த ஆன்மாவுக்காக நாம் என்ன செய்கிறோம்? அப்படின்னு பார்க்கணும். அதுதான் ம் நம் ஆன்மாவுக்கு நாம் கொள்ளும் இரக்கம். அதை கட்டாயமாக செய்ய வேண்டும். அதனால எங்கோ ஒரு இடத்தில் இரக்கத்தை வைக்காமல், நம்முடைய ஆன்மாவின் மேல் எங்கு இரக்கம் வேண்டுமோ, அங்கு இரக்கம் இருக்க வேண்டும். இரக்கம்னு ஏன் சொல்றாரு? அதுக்காக கன்செஷன் குடுக்கிறதா? இல்ல. அதற்கு செய்ய வேண்டிய கடமைகளை, காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இப்ப வந்து நமக்கு என்ன விழிப்புணர்வு அப்படிங்கிறது வரணும் இந்த ஆன்மாவை நோக்கி. இந்த ஆன்மாவை முன்னேற்றுவதற்கான வழிமுறை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. சோ அப்ப இப்ப வந்து உண்மையாக நம்மளுக்கு வந்து இப்ப கபம் இருக்கு. காஃப்ன்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி இருமல் ரொம்ப இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ம். இருமல் இருந்தா ஒரு கஷ்டம் இருந்தா என்ன பண்ணுவோம்? இருமல் இருந்தா என்ன பண்ணுவோம்? தொண்டையில நமக்கு கமரும். ம். அதுதான். அதாவது உள்ள கோல்டு இருக்கும். ஆனா தொண்டை கமரும். அந்த தொண்டைக்கு மருந்து குடுப்போமே தவிர, ஐயோ! ரொம்ப இருமுதுன்னு வாய் மூடி கர்ச்சீஃப் எல்லாம் வாய்க்குள்ள திணிச்சு நிறுத்தினா முடியுமா அது? அதுவா சரியான வழி? இல்ல இல்லையா? ம். இப்ப வந்து ஒரு பால் பொங்கி வருகிறது. அதை வந்து இது பண்றதுக்காக அத மூட முடியுமா? அத மூடி டைட்டா கிளிப்பு போட்டு ஒண்ணுல மூடுனா?
அது வராத பால் வெளியில என்ன பண்ணணும்? நெருப்பை அணைக்க வேண்டும். அதற்கான மூல காரணத்தை கண்டறிந்து அதனை சரி செய்ய வேண்டும். அதைத்தான் இங்கு கிருஷ்ணர் செய்கிறார். நம்முடைய இரக்கம் சரியான பாதையில் இருக்க வேண்டும். அதாவது நம்ம சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் என்ன அதனுடைய மூல காரணமோ அதை சென்று கிள்ள வேண்டும். அததான் சொல்றார். சஞ்சய் உவாச்ச முதல்ல சொல்லியிருக்காரு என்ன? தம் ததா கிருபயாவிஷ்டம் அஸ்ரு பூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதன. இப்படியாக சொல்கிறார் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றார். இரக்கத்தினால் மூழ்கி மனம் பலவீனம் அடைந்து கண்களில் கண்ணீர் மல்கிய நிலையில் இருப்பதை கண்ட மதுசூதனரான கிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார். அவனை அப்படி ஒரு டிஜெக்டட் ஸ்டேட்ல பாக்குறார். அவனை இப்ப தேத்தணும். இதற்கு மதுசூதனன் அப்படின்னு கிருஷ்ணரை இங்க சொல்றார் சஞ்சயன். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, அவர் மது என்னும் அரக்கனை கொன்றவர். சோ இவனுடைய கம்பேஷன், அர்ஜுனனுடைய இந்த இரக்கத்தை இங்க ஒரு மது போன்ற அரக்கனாக சொல்றாங்க. தேவையில்லாத இரக்கம் இல்லையா? அது ஒரு நல்ல குவாலிட்டி தான். அது வந்து தேவையில்லாத நேரத்துல தேவையான அதாவது சரியான இடத்துல க்ஷத்திரியனாக இருந்து கொண்டு போர்க்களத்தில் நின்று கொண்டு உனக்கு இந்த இரக்கம் அவசியமில்லை அப்படின்னு சொல்றார். அடுத்தது பின்வருமாறு சொல்லலான்னு சொல்லிட்டாரு இல்லையா? அதான் இங்க ஸ்ரீ பகவான் வாச்சன் தொடங்கிருச்சு. குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டம் அஸ்வர்க்கம் அகீர்த்திகரம் அர்ஜுனா அப்படின்னு. குதஸ்துவா எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்றார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் அன்புள்ள அர்ஜுனனே, உன்னிடம் இது போன்ற களங்கங்கள் எங்கிருந்து வந்தது? உனக்கு இதெல்லாம் இல்லவே இல்லையே, எங்கிருந்து வந்தது? வாழ்வின் மதிப்பை அறிந்த மனிதனுக்கு இவை தகுதியற்றவை. உனக்கு வாழ்க்கையை பற்றி தெரியும், நீ எவ்வளவோ பார்த்திருக்க, இது உனக்கு தகுதியற்றது அப்படிங்கிறார். நேரடியாக சொல்லிவிடுகிறார். இப்ப ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு கேட்கிறார். இவை மேலுலகங்களுக்கு கொண்டு செல்வதில்லை, அவமானத்தையே கொடுக்கின்றன. அதாவது இது அகீர்த்திகரம். இது வந்து உனக்கு இந்த கெட்டதை கொடுக்கும். இதை ஏன் செய்யற? ஸ்வர்க்கத்தையும் கொடுக்காது. இதனால நீ பெரிய முக்தி அடைய போற, பெரிய ஸ்வர்க்கம் கிடைக்க போகுதுன்னா அதுவும் இல்ல. இந்த காலத்துலயும் என்ன பண்ண போறாங்க மக்கள்? இப்பயாவது எல்லாரும் உன்னை போற்றுவாங்களா அவங்கள விட்டுட்ட அப்படிங்கறதுனால? இல்ல. அவர்கள் என்ன சொல்வார்கள்? உன் பயந்து ஓடிவிட்டான் என்றுதான் சொல்வார்கள். உனக்கு வந்து அவமானம் தான் மிஞ்சும். இந்த இரக்கம் எதற்காக அப்படிங்கிறார். இப்ப நம்முடைய ஸ்லோகங்கள். கிளைபியம் மாஸ்மகம பார்த்த நைதத்வயுபபத்யதே க்ஷூத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் த்யக்த்வோத்திஷ்ட பரந்தப. கிளைபியம் ஆண்மையின்மை. அப்படியே கன்னத்துல அரைஞ்சது போல ஒரு வார்த்தை கேட்டுட்டார். கிளைபியம், இந்த கிளைபியம் உனக்கு எப்படி வந்தது? அப்படின்னு இது போன்ற ஆண்மையற்ற நிலைமைக்கு இடம் கொடுக்காதே அப்படின்னு சொல்ற. இது உனக்கு பொருத்தமானதல்ல. இது போன்ற அற்பமான இதய பலவீனத்தை கைவிட்டு எதிரிகளை தவிக்கச் செய்பவனே எழுவாயாக. பிரித்தாவின் மகனே அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவர் வந்து அவருக்கும் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவை இங்கு ஊர்ஜிதப்படுத்துகிறார். அதை வந்து ஞாபகப்படுத்துகிறார். அதனால்தான் நான் உனக்கு இத்தனை நெருக்கமானவன் அப்படின்றதுனால்தான் உனக்கு இங்க சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்றார். அதாவது நீ க்ஷத்திரிய குலத்தில் பிறந்தவன், அதனால்தான் பிறப்பை பற்றியும் பிரித்தாவின் மகனே. யாருடைய மகன் அப்படின்னா பிரித்தாவின் மகன். பிரித்தா வந்து க்ஷத்திரிய குல பெண்மணி, அவளுடைய மகன். நீ இதை செய்யலாமா அப்படிங்கிறதுக்காக அதை கேட்கிறார். நீ வந்து பிரித்தாவின் மகன், நீ இதை, உனக்கு இந்த தன்மை அழகல்ல அப்படிங்கறதான் சொல்றார். இது போன்ற ஆண்மையற்ற நிலைக்கு இடம் கொடுக்காதே, நீ பிரித்தாவின் மகன். நீ இப்படி ஆண்மையற்ற நிலைக்கு இப்படி இருக்காத, நீ ஆண்மை கொண்டு எழு அப்படிங்கிறார். உன்னுடைய நிலைக்கு இது அழகல்ல அப்படின்னு சொல்றார்.
இது பொருத்தமானதல்ல, இது உனக்கு பொருந்தவே இல்லை, நீ ஏன் இதை பண்ற அப்படிங்கிறார். இது வந்து சில பேர் ரொம்ப அஜானுபாகுவா இருப்பாங்க. ஆனா ரோட்ல நாய் பார்த்தா பயப்படுவாங்க. ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டா சூப்பரா இருப்பாங்க. ஆனா நாய் பார்த்தா நடுங்குவாங்க. பார்த்தா ஐயையோ! இவரு என்ன பார்த்தா பெரிய ஆளா இருந்தாரு, இப்படி பயப்படுறேன்னு சொல்றோம். அந்த மாதிரி நீ வந்து அப்படிப்பட்ட அ ம் அ ம சரித்திரம் இருக்கிறது உன்னை பற்றி. நீ சத்திரியனாக அப்படிப்பட்டவன். நீ கற்றுக்கொண்டதே வந்து போற்றத் தகுந்தது. நீ அப்படி இருந்த ஒரு மாணவனாக கூட, ஒரு சிஷ்யனாக கூட, அப்படி இருந்து நீ அந்த கற்ற வித்தையை நீ போர்க்களத்தில் அப்படி பெரிய பெரிய போர்களை வென்றவன். நீ போய் இப்படி இருக்கியே, இது உனக்கு பொருத்தமானதல்ல. ஐயோ! இது உனக்கு பொருத்தமே இல்ல. நீ எந்திரிச்சு போருக்கு வா. உன் காண்டீபத்தை எடு அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றார். இது போன்ற அற்பமான இதய பலவீனத்தை கைவிட்டு, இது வந்து அற்பம் அப்படிங்கிறதையும் சொல்றார். பலவீனம்ங்கிறதையும் சொல்றார். இதெல்லாம் அவனுக்கு பொருந்தாது இல்லையா? பலவீனமானவன் அவன், அற்பமானவன் அவன். அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லும் பொழுது, ஐயோ! இப்படி நம்மளை விவரித்து விட்டார்களே, ஐயோ! இதெல்லாம் நமக்கு பொருந்துமா? ஐயோ! பலவீனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆண்மைத்தன்மையாகவே எப்போதும் இருந்தவன் இப்படியாக சொல்லும் பொழுது, இல்லை, நான் பலவீனமாக இருக்க மாட்டேன்னு தோணும் இல்லையா? அதற்காக அப்படி சொல்கிறார். அப்ப நீ வந்து எங்கு இரக்கத்தை காட்ட வேண்டும் அப்படின்னு தெரியணும். அவர்கள் வந்து பெரும் மதிப்பிற்குரியவர்கள் தான், பீஷ்மரும் உறவினர்களும். அவர்களுக்கு பெருந்தன்மை காட்ட வேண்டும் என்று நீ வருகிறாய். ஆனால் ஏன் அவர்களுக்கு நீ பெருந்தன்மை காட்ட வேண்டாம், அவர்களுக்கு ஏன் நீ இரக்கம் காட்ட வேண்டாம்ங்கிறதை தான் இனிமேல் விளக்கப் போகிறார். அப்ப இதை அவர் வந்து பரந்தப அப்படின்னா, நீ எதிரிகளை தவிக்க செய்பவன் நீ. அப்படி நீ இரக்கமா இருக்க, அவர்களை பார்த்து நீ தவித்து போயிருக்கிறாய் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எதிரிகளை தவிக்க செய்பவனை எழுவாயாக, நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டார். முதல் ஸ்லோகத்திலேயே அவர் சொல்கிற முதல் பாடம் இது. எழுந்துரு அப்படின்னு சொல்றார். இதைத்தான் வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம கேட்போம். எழுந்து உன்னுடைய வில்லை எடு அப்படின்னு அங்கங்க நிறைய ஸ்லோகங்களை சொல்வார். அதுல இது வந்து உன்னை எழுவாயாகன்னு சொல்லக்கூடியது. இது வந்து எதிரிகளை தவிக்க செய்பவனேங்கிறதையும் அவன் ஞாபகப்படுத்துகிறார். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம இப்ப ஒருவரை மிகவும் மனமுடைந்து போயிருக்கிறவர்களை எப்படி தேற்றுவது? இப்படித்தான் நம்ம சொல்றோம். நீ எவ்வளவு நல்ல விளையாடுவ தெரியுமா, நீ ஏன் பயப்படுற, நீ எதிர்த்து நீ நினைச்சா நீ நல்லா ஓடலாம். இப்ப ஒரு ஓட்டப்பந்தய வீரர் எப்பவும் முதல் வாங்குறவர், ஆனா பயந்துட்டார், பயப்படுறாரு, யோசிக்கிறார், அவர் கலக்கமாக இருக்கிறது, எப்படி போறது அப்படின்னா இப்படிதான் நம்ம சொல்லுவோம். நீ எப்படி எல்லாம் பண்ணிருக்க, நீ ஏன் பயப்படுற அப்படின்னு. நம்ம குழந்தைகளையே வந்து திடீர்னு அது பயந்து போய், இல்ல அவன் என்ன சண்டை போட்டான், எனக்கு அங்க போய் கீழே போய் விளையாடவே பிடிக்கல அப்படின்னா, நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு நம்ம தேற்றுவோம். அது போல ஒரு தாய் எப்படி குழந்தையை தேற்றுவாளோ அப்படி சொல்கிறார் பாருங்க. அதாவது எதிரிகளை தவிக்க செய்பவன் அர்ஜுனா, நீ நீ எழ வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து நம்முடைய நிலைமைக்கு நம்ம எப்படி எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னா, அர்ஜுனனுடைய நிலை போருக்கு செல்ல மாட்டேன் என்பது. அதனால் அப்படி சொல்கிறார். அதை நாம் எப்படி பார்க்கலாம்? நமக்கு ஒரு கலக்கம் ஏற்படும் போது, ஒரு செயலை செய்வதற்கு கலங்கி நிற்கும் பொழுது, கிருஷ்ணர் இப்படியாக நம்மை தேற்றுவதாக நம்ம எடுத்துக்கலாம். நாமும் மற்றவரை பார்க்கும் பொழுது, மற்றவர் கலக்கத்தில் இருக்கும் பொழுது அவரை எடுத்து சொல்ல விழைகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இப்படியாக அவருடைய நல்லதை சொல்லி நாம் வந்து அவர்களுக்கு நினைவுபடுத்தி, நீ எப்படியெல்லாம் வீரனாக இருந்தாய், சிறந்தவனாக இருந்தாய், ஏன் இப்போது கலங்குகிறாய் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வாய்ப்பு. இதை பயன்படுத்தி நாம சொல்லலாம். அடுத்த ஸ்லோகம் பாருங்க. அர்ஜுன உவாச்ச. இதை கேட்டுட்டு அவன் அவன் திரும்ப அவனுடைய ஆர்குமெண்ட், ஏன் ஏன் கஷ்டப்படுறேன் அப்படிங்கறத சொல்றான். இப்படி சம்பாஷணைகள் இருக்கதானே செய்யும். அது எவ்வளவு நேச்சுரலா இருக்கு பாருங்க. கேட்டுக்கிட்டாரு, சொன்னாரு கேட்டுட்டான் அப்படின்னு இல்ல. அவனுடைய கேள்விகளை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறான். இதுதான் பொறுமையாக கிருஷ்ணர் பதில் சொல்லியிருக்கார் பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நான் சொன்னேன் கேட்கலன்னு கைவிட்டுட்டு போல, பொறுமையாக சொல்றார். உடனே என்ன சொல்றான், கதம் பீஷ்மமஹம் சங்கே துரோணம் ச மதுசூதன இஷூபி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹா வரிசூதன அப்படிங்கிறாரு. அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கூறினான், கதம் கதம் எப்படி, பீஷ்மம் துரோணம், அதாவது அவர்களை பீஷ்மம் அகம் சங்கே
எதிரிகளை கொல்பவரே, நீ வந்து எதிரிகளை கொல்பவர் இல்லையா? மது என்னும் அரக்கனை அழித்தவரே, எனது பூஜைக்கு உரியவர்களான பீஷ்மர், துரோணர் முதலியோரை போரில் எவ்வாறு என்னால் எதிர்த்து தாக்க முடியும்? எனக்கு பூஜைக்கு உரியவர்கள். உம் பிரதியோத்சாமின எதிர்ப்பேன். அவர்களை எப்படி என்னுடைய அம்புகளால், இஷுபி பிரதியோத்சாமி, என் அம்புகளால் அப்படி அவர்களை எப்படி தாக்குவேன் அப்படின்னு கேக்குறாரு. உம் அதான் வந்து என்னுடைய வணக்கத்துக்கு உரியவர்கள், அவர்களை நான் எப்படி தாக்குவேன் அப்படின்னு. அதாவது இதை வந்து நாம் அவன் ஏற்றுக்கொள்ளாமல் சொல்கிறான் அப்படிங்கிறத விட ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஒரு தடவை சொன்னோன்னே சரி அப்படின்னு. ஆனா பொதுவாகவே இப்படி பல கேள்விகளால் நாம வந்து இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தர் சொன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உடனே வந்து சில அது நமக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். அதனால்தான் அந்த வருத்தமே நம்மளுக்கு வருகிறது. அதனால தானே பிரச்சனைகளை ஒருவர் வருத்தம் கொண்டு விட்டார், அப்செட்டா இருக்காங்கன்னா அவங்கள சரி பண்றதுக்கு நம்ம எவ்வளவு பேச வேண்டியிருக்கு. அவங்கள வந்து ஏன் இது நியாயம், அவர்கள் நியாயத்தை கேட்கறது, நம்ம நியாயத்தை பேசுறது அப்படின்னுதான் பல சம்பாஷணைகள் குடும்பத்துல கூட நடக்கிறது. அது போல அவர் சொல்கிறார், அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது ஒரு ஒரு இயல்பான ஒரு உரையாடலாக தான் செல்கிறது. இப்ப சொல்றாரு, என்னால அவர்கள் எனக்கு எவ்வளவு செய்திருக்கிறார்கள், மதிப்பிற்கு வணக்கத்திற்கு உரியவர்கள்னா என்ன? அதாவது என்ன வழிபாட்டிற்கே உரியவர்கள், அவர்களை நான் தினம் தினம் வணங்க வேண்டும். என்னுடைய பிதாமகர் அவரை வணங்கணும், இவர் என்னுடைய குரு. இப்படியாக இவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை நான் எப்படி போரில் கொல்வேன்? இது சும்மாவது கிடையாது. போய் நான் வந்து அவர்களோடு விளையாட வேண்டும் அல்லது வேற ஏதாவது ஒரு விளையாட்டு போர் மாதிரி கூட இல்ல, ஒரு போட்டி அது மாதிரி எல்லாம் போய் கலந்துக்கணும்னு கூட இல்ல. அதனா இலக்கு வேறையாக இருக்கும். ஆனால் இங்கு என்ன இலக்கு? அவர்களை கொல்ல வேண்டும். அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்கிறார். இது நியாயமாக தான் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி மிகுந்த நியாயமாக கேட்கப்படும் அர்ஜுனனின் கேள்விகளுக்கு எப்படி கிருஷ்ணர் பதில் சொல்கிறார் அப்படிங்கிறது தான் பகவத்கீதை. இப்படி யோசித்த அர்ஜுனனுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார். அதை புரியும்படியாக இறுதியில் அவன் காண்டிபத்தை எடுத்து விட்டானே, போர் செய்து விட்டானே. அப்ப எவ்வளவு நியாயமானது இந்த உரையாடல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது கிளைபியம் அப்படிங்கறது வந்து நீ எப்படியாக சிறந்தவனாக இருந்தாய் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு உரைக்கிறது. இருந்தால் கூட அவன் வந்து நீ எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நான் எப்படி அவர்களை போய் கொல்வேன் அப்படின்னு தான் இங்க மறுபடி கேட்கிறார். நான் அவர்களுக்கு வந்து இஷூபி, அதாவது அம்புகள், அத போய் சமர்ப்பிக்கணும். ஆனால் உண்மையில் நான் சமர்ப்பிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மலர்கள் கொண்டு அவர்கள் பாதத்தில் மலர்களை சமர்ப்பித்து அவர்களை வணங்க வேண்டும். வணக்கத்திற்கு உரியவர்கள் அவர்களிடம் என்னை வந்து அம்பு போட சொல்கிறாயே, அம்பு போட நான் எப்படி முடியும் அப்படின்னு கேக்குறார். இது வந்து சில பூஜா ஆர்ஹவ், அதனா பூஜைக்கு உரியவர்கள். அரிசூதன அப்படின்னா எதிரிகளை அழிப்பவரே. இப்படியாக உன்னால் வந்து இந்த பொருளுரையில கொடுத்திருக்கார் பாருங்க. கிருஷ்ணர் அவரது பாட்டனாரான உக்ரசேனரையோ ஆசிரியரான சாண்டிபனி முனியையோ எதிர்த்து தாக்குவாரா? இவையே அர்ஜுனால் கிருஷ்ணரின் முன்பு வைக்கப்பட்ட சில தர்க்கங்களாகும். இதான் வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, தர்க்கமாக சொல்கிறார். ஆர்குமெண்ட் இப்ப நடக்குது, உரையாடல் இப்படி போகுது, நான் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதான் வந்து மகாத்மாக்களானது என்ற ஆச்சாரியர்களின் வாழ்வை அழித்து நான் வாழ்வதை விட இவ்வுலகில் பிச்சை எடுத்து வாழ்வதே மேல். உலக லாபங்களை விரும்பும் போதிலும் அவர்கள் பெரியோர்களே, அவர்கள் கொல்லப்பட்டால் நாம் அனுபவிப்பை அனைத்திலும் இரத்தக்கரை படிந்திருக்கும். அதாவது பெரியோர்களுக்கு, இது அடுத்த ஸ்லோகம் தான் இருந்தாலும் அவனுடைய தர்க்கத்திலேயே இது பார்ட்டா வருது. என்ன சொல்றான்? அவர்கள் என் வணக்கத்திற்கு உரியவர்கள், அவர்கள் தவறு செய்தாலுமே, இப்ப அவர்கள் வந்து அந்த திரௌபதி துயில் உரிதல் அப்படின்னு பாக்குறோம். அந்த சூதாட்டம் நடந்த நாள். அப்ப
தவறு துரியோதனன் பேர் இருந்தாலும் அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் அதை வந்து பாண்டவர்களும் எதிர்க்கவில்லை. எதை சொன்னாலும் ஏற்றுக்கொண்டார்கள். அததான் நீங்க அடுத்ததுல சொல்ல வர்றார். அதாவது பெரியவர்கள் தவறே செய்தாலும், தவறாக இருந்தாலும் கூட அதை சுட்டிக்காட்ட என்ன இருக்கிறது? நமக்கு அந்த அருகதை இல்லை. வயதும் இல்லை, மதிப்பும் இல்லை, அருகதையும் இல்லை. அதை நம்ம சொல்லக்கூடாது. இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஞானம், எவ்வளவு பெரிய புரிதல். உம் இதைத்தான் நாம் வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் இல்லையா? குடும்பத்தில் பெரியவர்கள் இருந்தால் அவர்கள் தவறே செய்தாலும், அநியாயமான காரியங்கள் செய்தாலும், நான் சொல்றேன் சொல்றேன் சொல்றேன்னு சொல்ல முடியாது. சொல்லுவது போல எடுத்து சொல்லலாம். அவர்கள் வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருக்காங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் சொல்லலாம். இல்லைன்னா ரொம்ப எதிர்த்து சொல்லி சொல்லி அவர்களோட எப்ப பாரு அந்த ஒரு சண்டையாவே போட்டுட்டு இருக்க முடியாது குடும்பத்துல. சரி, அவர்கள் இனிமேல் என்ன அவங்க சொன்னா எடுத்துக்க போகிறார்களா? எடுத்துக்கொண்டால் சொல்லலாம். எடுத்துக்கலன்னா அதை சொல்றதுல வந்து அர்த்தம் இல்ல. பாண்டவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் சொல்லவில்லை அப்படின்னா, அவர்களுடைய மரியாதை, அவர்கள் மேல் அவர்கள் கொண்ட மரியாதை, சபை அடக்கம். எல்லார் முன்னாடியும் அவர்களை வந்து எதிர்த்து சொல்ல முடியாது. இது என்ன நியாயம்னு அவர்களுக்கு புரிகிறது தன்னுடைய நிலை. அதனால அப்படி இருந்தார்கள். இது போல மூத்தவர்களை வந்து எப்படியெல்லாம் மதிக்க வேண்டும். ஆனால் அதுவே இன்னொரு நியாயமாக கிருஷ்ணர் சொல்வார். பெரியவர்கள் நீ மதிக்க வேண்டும், எல்லாம் சரிதான். ஆனால் அந்த பெரியவர்களே எந்த நிலையில் இருக்கிறார்கள், சோ அவர்களை நீ ஏன் எதிர்க்கலாம்னு அர்ஜுனன் ரொம்ப தெளிவான ஆர்குமெண்ட், தர்க்கங்களை வைக்கிறார். தான் வந்து எவ்வளவு சரியான முடிவுதான் நான் எடுத்திருக்கிறேங்கிற மாதிரி சொல்றார். எப்படி பெரியவங்களை பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாரல் வேல்யூஸ ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஆனால் இந்த மாரலுக்கும் அப்பாற்பட்டது என்ன, அதையும் விட உயர்ந்தது என்ன அப்படின்னா, அவர்கள் எந்த அவர்களுடைய மாரல் வேல்யூஸ் அது சரியா இருக்கான்னு பார்க்கணும். அது சரியா இருந்தாதான் அவர்களை நீ வந்து எது என்ன சொல்றது, அவர்கள் பக்கம் இருக்கணும், அவர்களை காப்பாற்ற நீ நினைப்பதில் நியாயம் இருக்கிறது அப்படிங்கறதத்தான் இங்க சொல்ல போறார். உன்னுடைய தர்மம் என்ன அப்படின்றத விளக்க போகிறார். இதை வந்து எப்பவுமே நம்ம ரெண்டு பக்கம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சண்டைக்கு, ரெண்டு பக்கமுமே நியாயமாக தோன்றும் நமக்கு. இங்க போய் நின்னு இவங்க சொல்றத கேட்டா இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். இங்க இருக்கவங்க கிட்ட இத கேட்டா இதுவும் நியாயமாக இருக்கும். இது வந்து ஒரு 2 குழந்தைகளுக்கு நடுவுல கூட அப்படிதான் இருக்கும். ஒரு அம்மா எப்பவுமே இங்கேயா 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 அப்படின்னு நீங்க வந்து இது விளையாடுறாங்க பாத்தீங்களா, டென்னிஸ் ஆர் ஷட்டில் காக்லாம் விளையாடுறவங்கள பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இப்படி இங்க பால் இருக்கும்போது இப்படி 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 இப்படியே பார்த்துட்டு இருப்போம். அதே போலதான் ஒரு தாய்க்கு வந்து ரெண்டு பக்கம் பார்த்தா எங்க பாக்குறதுன்னு புரியாது. இரண்டு பக்கமுமே சிறந்த நியாயங்கள் இருப்பதாகவே தோன்றும். இவர்கள் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இது நியாயமா இருக்கும், இவர்கள் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இது நியாயமா இருக்கும். இது வந்து அக்கா தங்கை, அண்ணன் தங்கை இடையில இருக்கக்கூடிய சண்டைகள். மோர் சோ கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய தகராறுல கூட இது மாதிரி நம்ம உணர்வோம் சில சமயம். இவர்கள் சொல்றது பார்த்தா இதெல்லாம் சரியா, இவர்கள் பக்க நியாயம், இவர்கள் பக்க நியாயம். சோ இதை எப்படி நாம் வந்து ஒரு கன்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்ற இந்த சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கலியுகத்துல இருக்கதான் போகுது. இதை நிறைய நாம் பார்க்கிறோம். அப்ப இது ரொம்ப குருக்ஷேத்திர போர்ல இரண்டு பக்கமாக 2 பேர் இருந்தார்கள். நியாயவான் யாரு, நியாயம் இல்லாதவர் யாரு, அதாவது நியாயம் இல்லாத பக்கத்தில் சில நியாயமானவர்கள் சென்று நிற்கிறார்கள், அதுவும் இருக்கு. சோ இதையெல்லாம் எப்படி இந்த சிக்கலை வந்து அவிழ்த்து கொண்டு வந்தார் கிருஷ்ணர் அப்படிங்கிறதுதான் பகவத்கீதை. சோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய பல இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களுக்கும் பகவத்கீதையில் பதில் இருக்கிறது அப்படிங்கறத நாம இங்க உணர்றோம். சரிங்களா? சரி, இனிமே இது எப்படி அவிழ்க்கப்படுகிறது, நாம் எப்படி வந்து எந்த பக்கம் சென்று எதை புரிந்து கொண்டு எதன் அடிப்படையில் நாம் முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் இனி வரும் பாடங்கள்ல நம்ம பார்க்கலாம். சரி, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நம்முடைய நேரம் முடிவடைந்ததுனால் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நீங்க ஜெபம் செய்ய தொடங்கலாம். மிக்க நன்றி.
ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮತ್ತೆ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. Thank you, Mataji. Hare Krishna. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಮಾತಾಜಿ. ಹರೇ ஹரே ಕೃಷ್ಣ. கிருஷ்ணா நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜெபம் தொடங்குறீங்களாம்மா? சைரன் மாதாஜி. யாரு ஹரே கிருஷ்ணா. ஜெபம் பண்றீங்க இன்னைக்கு? சொல்லட்டா மாதாஜி? ஹரே கவி கிருஷ்ணா. ருக்மிணியா? மாதாஜி ஓகே ஹரே மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. தொடங்குங்க ம். மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜெகத்குரு ஸ்ரீலஸ்தபதாவர்கள் சுந்தரமார நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதவே ஸ்ரீமதே தேவபாதர சுவாமி நாமி நமோச்சரிய பதானிதா கிருபா